செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 26 பணியிடங்களுக்கான தேர்வுகள் 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டதால் தேர்வு எழுத வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான். வணக்கம். என்ன காரணத்துக்காக இந்த முறை தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? என்ன விளக்கம் இது சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேர்வு எழுத வந்தவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். நான் செங்கல்பட்டு மாவட்ட வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக உதவியாளர்கள் 26 பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான தேர்வுகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்த கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கான தேர்வுகள் நடத்தப்படும் என்று ஒரு குறிப்பிட்ட தேதி அறிவிக்கப்பட்டது. ஏராளமானவர்கள் அந்த 26 பணியிடங்களுக்காக விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்கள் தேர்வு எழுத வரும்பொழுது அந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் இந்த தேர்வானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த தேர்வானது நடைபெற்றிருக்கிறது. ஏராளமானவர்கள் இந்த 26 பணியிடங்களுக்காக அந்த தேர்வுகளை எழுதியிருக்கிறார்கள். அந்த தேர்வு எழுதிவிட்டு அவர்கள் திரும்பிய பிறகு அந்த சில நாட்கள் கழித்து அந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வு எழுதுபவர்களின் வயது வரம்பை உயர்த்த வேண்டும் என்பதற்காக 39 வயது வரை அந்த தேர்வு எழுதலாம் என்ற ஒரு வரம்பை கொண்டு வருவதற்காக ஏற்கனவே நீங்கள் எழுதிய தேர்வுகள் ரத்து செய்யப்படுகிறது. மீண்டும் நீங்கள் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வந்ததாக அந்த தேர்வு எழுதுபவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த 26 பணியிடங்களுக்காக இன்று 9ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதற்கான தேர்வு மையங்களுக்கான ஹால் டிக்கெட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தாம்பரம் பகுதியை பொறுத்தவரைக்கும் 2 காலி பணியிடங்களுக்காக தேர்வு எழுதுவதற்காக காலை 7 மணி முதலே தாம்பரம் GST சாலையில் இருக்கின்ற ஒரு தனியார் பள்ளிக்கு ஏராளமான தேர்வு எழுதுபவர்கள் வந்திருக்கிறார்கள். 7 மணி முதல் அவர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 9 மணிக்குள் அந்த தேர்வு எழுதுபவர்கள் வர வேண்டும் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் 9:30 மணி கடந்தும் யாரும் அந்த தேர்வு நடத்துபவர்கள் அங்கு வராதல் அதிர்ச்சி அடைந்து விசாரித்த போது இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக நாங்கள் செய்தித்தாளில் அறிவிப்பு வெளியிட்டப்பட்டதாக ஒரு தகவல் பரவியது. அந்த தேர்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் வருவாய்த்துறையை சேர்ந்த யாரும் வரவில்லை. எந்த விதமான அறிவிப்பு போர்டும் இல்லாததால் நீண்ட நேரமாக தேர்வுக்கு தயாராகின்றவர்கள் வேதனையுடன் அவர்கள் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே முதல் முறை இந்த தேர்வை என்ன காரணம் என்று சொல்லாமல் ரத்து செய்தார்கள். அதன் பிறகு நாங்கள் அந்த தேர்வை எழுதினோம். வயது வரம்பை காட்டி மீண்டும் இந்த தேர்வு எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போது 3வது முறையாக நிர்வாக காரணங்களாக ரத்து செய்யப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் இவர்கள் எங்களை தேர்வு எழுத வைத்து தேர்வு எழுத வந்தபோது அலைகழிக்கிறார்கள். முறையான அறிவிப்பு இல்லை. வெப்சைட்ல கூட தெரிவித்திருக்கலாம் அல்லது தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்திருக்கலாம். எந்த தகவலும் தெரிவிக்காமல் காலையிலிருந்து நாங்கள் தேர்வு எழுதுவதற்காக தயாராகி தேர்வு எழுத செல்லும் பொழுது தேர்வு இல்லை என்கிறார்கள். எந்த ஒரு அதிகாரியும் இங்கு வரவில்லை. இந்த தேர்வுகள் உண்மையாக நடக்கிறதா இல்லை என்ன காரணம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று வேதனை தெரிவித்தார்கள். முறையாக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு முறைப்படி இந்த தேர்வுகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த தேர்வு எழுதுபவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி மீரான், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.